ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னது உனக்கு தெரியாதுல்ல, ப்ரௌனி இல்லடா. இன்னைக்கு நம்ம வந்து பிளாங்கெட் பண்ண போறோம். பண்ண ஆரம்பிப்போமா? ஆமா பண்ண சின்ன பிள்ளைங்கள வந்து அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு அவங்களோட இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு சின்னதாக ஒரு பிளாங்கெட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சின்ன ஆள் மீ. ஆமாம், சின்ன ஆள். ஆமாம். இதெல்லாம் வந்து ஒரு மூட்டை நிறைய அவளோட பழைய சின்ன வயசில் யூஸ் பண்ண, சின்ன வயசுனா ஒரு வயசுக்கு முன்னாடி பிறந்ததும் யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து அந்த பிளாங்கெட்டுக்கு வந்து ஒரு பேஸ் மெட்டீரியல் நமக்கு வேணும்ல, அதனால இந்த மாதிரி குவில்டடாக இருக்கிறது எனக்கு கிடச்சிது கடையில். அதனால் இது வந்து நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து 2 மீட்ரு வாங்கினேன். ஆனால் நமக்கு வந்து 2 மீட்டர் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால 1 மீட்டருக்கு வச்சு கட் பண்ண போகிறேன். நம்ம வந்து 2 பேருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. உள்ளே வந்து சின்னதாக ஒரு காட்டன் வச்சுருக்காங்க, பஞ்சு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலில் அவங்க பிறந்ததும் தலையில் வைக்கக்கூடிய தொப்பி இதுதான் கொடுப்பாங்க. இவ்வளோ ஒன்று தான் இருந்தது தலை, இப்போ பெருசாக இருக்குது. இவ்வளோ தான் இருந்துச்சு பாரு. இதுதான் ஒன்று. இது இவளோட தொப்பி. இது வந்து ஆலரிக்கோடது. இதையும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம அடுத்தது பண்ணும்போது இதையும் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை, இது தம்பிக்கு, இது உனக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கு வாங்கினது. 3 மாதம். ஆமாம், 3 மாதம் குழந்தையா இருக்கிறப்ப உள்ளது. அப்புறம் இதுதான் வந்து ஹாஸ்பிட்டல்லே கொடுப்பாங்க. பிறந்ததுமே அவங்க வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. அதில் ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்தேன். பிறந்ததும் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வருவோம்ல, அப்போ உள்ள ட்ரெஸ்ஸு. இதுவும் வைக்கணும் வைக்கணும். டேர்ட்டி எல்லாம் துவைச்சிக்கலாம். அது டேர்ட்டி கிடையாது. அது ரொம்ப 6-7 வருஷமாக அப்படியே இருந்து இதாகிடுச்சு பாரு. 7 years old, அது அப்படி தான் இருக்கும், ஒன்றும் செய்யாது. இதெல்லாம் வந்து பிறந்ததுமே போட்ட அந்த துணி, அந்த நியூ பார்ன் ட்ரெஸ்ஸை பழைய துணியெல்லாம் கட்டி வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து செம்ம கியூட்டில், எங்கள் பாரு மஞ்சள். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அது கரடா. இதெல்லாம் இல்லாமல் அம்மா இங்கே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி தான் எடுப்பேன், சரியா? அப்புறம் இது வந்து அவுல் ட்ரெஸ்ஸு. இங்கே வேறு இந்த அவுல் அழகாக இருக்குது. இந்த இருக்கா தெரியுதா? இதை வந்து நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் ஜிப் இருக்குது. அதனால் அப்படியே பின்னாடி இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைனோ. இதை வந்து நம்ம கட் பண்ணி வைக்கலாமான்னு பார்க்கணும். நைட்டி my mom touched. ஆமாம், my mom touched. ஆமாம், நான் தான் தைச்சேன். நல்ல கேட்ஸ். இது லேடி பக் ட்ரெஸ்ஸு. இது எல்லாம் நியூ பார்ன் தான் நிறைய. அதான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு எப்போவுமே நம்ம நிறைய ட்ரெஸ் எடுப்போம்ல, அதனால பிறந்ததும் போடுறதுக்குன்னு அவ்வளோ ட்ரெஸ் எல்லாமே நியூ பார்ன் தான் நிறைய இருக்குது. இது வந்து கொஞ்சம் இப்போ உள்ளது தான், இப்போல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இதை வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுருக்கேன். இப்போ சேராது. ஐயோ, இது எங்கள் சித்தி அனுப்புனாங்க உனக்கு. ஆமாம், இதெல்லாம் வந்து குட்டி. இது வந்து 3 months. நியூ பார்ன் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா இதை வந்து நம்ம ரொம்ப கம்மியான டேஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் உள்ளது அந்த 3 months 6 months எல்லாம் நம்ம நிறைய நாள் போட்டிருக்கோம். அது ரொம்ப அழுக்காகி பிஞ்சே போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்லீப் சாக் அப்படின்ட்டு. ஆமாம், பிறந்த குழந்தைகள உள்ள இதுக்குள்ளே வச்சு அடைச்சி அப்படியே நைட்டு வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து தூங்க போடுறதுக்கு நானாக வாங்கினேன். ஆனால் அதை நான் யூஸ் பண்ணல, எனக்கு பயம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. கையெல்லாம் வந்து உள்ளே வச்சுட்டு ஸ்வாடில் பண்ணுற மாதிரி உள்ளே வச்சுட்டு இந்த குக்கூன் மாதிரி. இல்லைடா, நான் வைக்கலை. இது எவ்வளோ சின்னதாக இருக்குது பாரு, எனக்கு பயமாக இருந்தது, அதனால நான் வைக்கலை. ஆனால் வாங்கினோம், எல்லாத்தையும் வாங்கினோம். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸையும் நான் வந்து அப்படியே வைக்க போகிறேன். ஏன்னா இதை வந்து எனக்கு கட் பண்ணுறதுக்கு மனசே வரல. ஒரே ஒரு நாள் போட்டு ஃபோட்டோ எடுத்தோம், அதோடு அதுக்கப்புறம் போடவே இல்லை. அதை கட் பண்ணாமல் அப்படியே வச்சா கூட நல்லா இருக்கும் நினைக்கிறேன். what happens is you put this like a pocket. அவளுக்கு வந்து இதை வந்து பாக்கெட் மாதிரி ஸ்டிச் பண்ணணுமா? பார்ப்போம். நான் ஸ்டிச் பண்ணுறது எப்படி வரோன்னு எனக்கு தெரில இன்றைக்கி. ஏன்னா இதை வந்து கரெக்டாக இது இந்த காட்டன்னா கூட நம்ம வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த பனியன் துணினா வந்து கொஞ்சம் 16x16 போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அதை தைக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் போகும். இங்கே வந்து ஒரு 1/2 centimeter போகும், அப்படி 4 சைடு 1/2 centimeter போகும். அதனால இந்த இதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து இப்போ இதை வந்து நான் அளவாக வச்சு இப்படி கட் பண்ண போகிறேன்.
ஏன்னா இருக்கிறதுல சின்ன ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால இந்த சைஸ் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சிசர்ஸ் வந்திருக்கு, நம்ம இப்படி கட் பண்ணாமல் இப்படியே வச்சு இப்படி பண்ணலாம். அது முன்னாடி இருக்க போல் அதே ஒன்று வாங்கி பார்த்துருந்துருக்கலாம், நமக்கு அது இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். அப்படி கீழே வச்சுட்டு நம்ம இப்படியே ரோல் பண்ணும்போதே அது கட் பண்ணிடுது. ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணும்போது கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுல வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துட்டு தான் நம்ம கட் பண்ண முடியும். ஆமாண்டா, பேசாம போய் ரோல் பண்ணுறது வாங்கிட்டு வந்துருவோமா, இப்படியே அதை ஈஸியாக இப்படியே வச்சு கட் பண்ணிடலாம், லைன் போடவே தேவையில்ல. But if you go to buy, then can I buy one thing? Is I like something. For chumma I don't want. வேண்டாம் தங்கம், நான் நம்ம கஷ்டப்பட்டாது கை வச்சே கட் பண்ணிக்கிறேன். கடைக்கு கூட்டு போனால் பெரிய நஷ்டம். One thing. சரி, நம்ம கடைக்கு போனால் வாங்கி தரேன்னு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா கட் பண்ணி பார்க்கலாம். Can I use my little cards? Little calls. Mittens! I got cutie mittens! வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு பீஸ் கட் பண்ணியாச்சு. தொப்பியை வந்து அவள் பாக்கெட்டாக வைக்க சொல்லியிருக்கா, அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்படி வச்சுக்கலாமா? ஆமாம், பஸ் நான் அதான். I want this. Amma, some idea. Amma, you know, like on my pocket. Amma, if we vetty this shape, like perfectly, then we can put it. ஆமாம், வெட்டி ஒட்டி on top of the pocket hat, then we can stitch it. Amma, we shouldn't cut with towel. ஆமாண்டா, சூப்பர் தங்கம். I am pretty smart after all. You know, like there's going to be small spaces at the end. We can just put that. இந்த காலில் வந்து சின்னதாக ஒரு அழகாக ஒரு ஷூ மாதிரி பண்ணியிருக்காங்க. இதே நான் வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன், ஒருவேளை வேறு எதுக்காக தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். And also I'm going to put the owl sign on mine. They don't call me Moolakari for nothing. என்னது முருங்கைக்காரியா? Moola. மூலக்காரியா? My mom doesn't know how to Tamil. அம்மாக்கு தமிழ் தெரியாது. She doesn't know Tamil. உனக்கு தமிழ் தெரியுமா? Amma. தமிழ் தெரியுமா? You do not know. ஆமாம், அம்மாக்கு தமிழ் தெரியும். We can put this on my topi. தொப்பியில் வைக்கலாம். ஸோ இந்த அளவு தான் நான் வைக்க போகிறேன். இதில் வந்து நமக்கு எவ்வளவு நிற்கும்னு பார்ப்போம். இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பாக பண்ணணும்னா 6 or 36 பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். மினிமம் நமக்கு 36 வேணும். 10 ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனி மீதியெல்லாம் நான் கட் பண்ணிட்டு வரேன். You won't understand these symbols. It's Chinese. Okay? ஐயோ Can you ஐயோ, read these symbols? It says Solakita Kotaka. What does it say? Kilaka takala karakekestaka mbasterikustomblikkestaka. It says Solaka Kungala Kunga. இவ்வளோ நேரமாக ரெடி பண்ணி 29 பீசஸ் தான் வந்திருக்கு. இன்னும் வந்து மீதியெல்லாம் கட் பண்ணோம். 30. என்னது தரல அம்மா தரல. தரல அம்மா தரல. நீ அம்மாட்ட வந்து எடுத்துகிட்டு போனதெல்லாம் எடுத்துகிட்டு வா போ. தரமாட்டேன். எல்லா துணிலையும் ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் மார்க் பண்ணிக்கிட்டேன், அதே சைஸ்க்கு இருக்கிற மாதிரி அந்த கார்ட்போர்டு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த ஒட்டகத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதோட கொஞ்சம் உடம்பும் இதுவும் வர மாதிரி. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பீஸ் நான் வச்சுருக்கேன். நமக்கு வந்து 36 பீஸ் தான் வேணும், ஆனால் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா ஏதாவது கட்டிங் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா, ஸ்டிச்சிங் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதை அப்படி பத்திரமா வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுவோம். பை. மீதி இருக்கிறத வந்து நம்ம லைட்டாக அயன் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலதெல்லாம் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும், அதனால் லைட்டாக அயன் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒன்றோட ஒன்று ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய வந்து ஒயிட் ஷேடே தான் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எடுத்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஆனால் அவள் யூஸ் பண்ணதுலலாம் பார்த்தா நிறைய ஒயிட் ஷேட் ட்ரெஸ் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் நம்ம வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எதை வந்து மாற்றணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இப்படி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி தைக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பின்னாடி
பக்கத்தை பிடிச்சிட்டு இப்படி ஒரு அரை சென்டிமீட்டர் வச்சு நம்ம இந்த ஒரு ரோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அப்புறம் எல்லா ரோவும் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது நம்ம வந்து அந்த காலமையும் ஜாயின் பண்ணணும். மாறாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து பின் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அடுத்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஷீட்டோட நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் ஒரு அரை சென்டிமீட்டர் விட்டு நான் வந்து தைக்க போகிறேன். ஓரளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி ரோஸும் காலமையும் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கேன். இனி வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த சின்ன சின்ன பீசஸை வந்து எதுலையாவது சேர்க்க முடியுமான்னு பார்க்கணும். சின்னதாக ஒரு பாக்கெட் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹார்ட் வச்சுருக்கேன். அப்புறமா கட் பண்ண லேடி பக்கை இங்கே வச்சுருக்கேன், அவுல். அதுக்கப்புறமா அடுத்த லேடி பக்கை இங்கே வச்சுட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். இந்த அவுலை வந்து இதிலே வச்சுட்டேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அங்கே வைக்கிறத விட. அப்படி இப்படின்னு ஏதோ தச்சு வச்சுருக்கேன், பெருசாக இல்லை, ஆனால் சும்மா சரி, ஆனால் கண்டிப்பாக வராது வெளியே, அந்த அளவுக்கு தைச்சி வச்சுருக்கேன். இனி வந்து நம்ம அயன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஷீட்டில் வச்சு நம்ம தைச்சிட வேண்டியதான். இனி ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷீட்டையும் சேர்த்து நம்ம வந்து அப்படியே சைடில் வந்து ஒரு தையல் போட போகிறேன். அதுக்கப்புறமா இப்படி ரோவாகவும் நம்ம போடணும், அப்போ தான் வந்து அட்டாச்சாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை மடித்து தைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஓரத்தை வந்து லேஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்காக கடைக்கு வந்திருக்கேன். கடைக்கு வந்து நமக்கு தேவையான கொஞ்சம் விட்டு அதிகமான லேஸ்னால் நமக்கு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு அவசியம் இருக்காது. அதனால் நான் இது செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் வீதியாக இருக்கக்கூடிய லேஸ் வாங்கியிருக்கேன். அப்போ நம்ம வந்து இப்படி வச்சு இப்படி தைச்சிடலாம். வேற கலர் வாங்கியிருந்துருக்கணும், இது ரொம்ப சுமாராக தான் இருக்கு. கடையில் பார்க்கும்போது அழகாக தெரிஞ்சது, சரின்னு நினச்சிட்டு வாங்கினா இது செட்டே ஆகலை. வேறு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நல்லா இல்லது கூட கவலை இல்லை, அங்கே ஒருத்தி என்ன பேசுகிறா. ஃபஸ்ட்டு இதை வந்து ரெண்டாக மடித்து அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தைச்சோம் அப்படின்னா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். வந்துட்டிங்களாடா எல்லாரும்? முடிச்சிட்டேன். இது புரியுடா? ஓகே, ஓகேவா? நல்லா இருக்கா? ஓகேவா? ஆமா சொல்லு. பாக்கெட்டில் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு ஒரு வழியாக முடிச்சிருக்கோம். ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அது வந்து தடைப்பட்டு போயிட்டே இருந்தது. சரி, ஒரு வழியாக முடிச்சாச்சு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய். டாட்டா பாய் சொல்லுடா.